ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட்கான பேஸை தான் நேற்றுக்கு எபிசோட்லேயே நமக்கு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த டிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை நிச்சயமா நதி ஃபேமிலி வந்து காவேரியை இனிமேல் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்று தாலி அவங்க கழுத்தில் இருக்கிறது, ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். இது ரெண்டுத்தை பற்றி இப்போ ரீசெண்ட் டேஸாக அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுடைய மாமா வந்து விஜய் வந்து ஒரு 3 தடவை கை ஓங்கிட்டாரு இந்த சென்ஸ். அவர் வந்து போயிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. லாஸ்டா கொம்பா அது இரும்பு கம்பியான்னு தெரியல, அடிக்க வந்ததும் குடு குடு குடுன்னு ஓடிட்டாரு. விஜயோடைய டயலாக் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம். இனிமே அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு துளி கூட வரப்போறது கிடையாது. கம்ப்ளீட்டா வெறுப்பா மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கே வந்து லைட்டா சொல்லியிருந்தாங்க நம்ம விஜய். இன்னொரு சைட் வெண்ணிலா வந்து யாரை போயிட்டு தாக்குனா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், யாரை போய் ட்ரிகர் பண்ணா இங்க வந்து காய் நகர்த்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சு டைரக்டா நதி ஃபேமிலி கிட்ட போயிட்டு அழகா, ஏற்கனவே சாரதாம்மா சொல்லவே தேவையில்லை, ஊருக்காக தான் அவங்க வாழ்றாங்க அண்ட் ஊர்ல இருக்கவங்க ஒண்ணு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அவங்களுடைய பொண்ணுடைய லைஃப் இந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. அழகா வெண்ணிலா போயிட்டு ஸ்மார்ட்டா கேம் மூவ் பண்றாங்க. பிகாஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இன்னும் ஏன் தாலி இருக்கணும், ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம சாந்தி அத்தை தான் கரெக்டா ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. இந்த பொண்ணுக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இந்த பொண்ணுக்கு வந்து உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, இது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா இப்போ அப்படிதான் வெண்ணிலா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு வந்து எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம், அங்க வந்து நீங்க யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஏன்னா லீகலா இன்னும் டிவோர்ஸ் ஆகல அப்படின்ற விஷயத்த மட்டும் வச்சு யாரும் அவங்க ப்ராப்ளம் பண்ணக்கூடாது அப்படின்றத மிரட்டுறதுக்காக தான் இங்கேயே அவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க யாரும் போக போறது இல்லை. அடுத்த கட்டமே விஜய்க்கும் காவேரிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத நதி ஃபேமிலி, பர்டிகுலரா சாரதாம்மா அதுதான் வந்து கையில எடுத்திருக்க ஆயுதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கால் பண்ணியும் சொல்லிட்டாங்க, எங்களால நிம்மதியா வாழ முடியல, எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஃபைனலி விஜயோடைய கேர், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்தா மட்டும் போதும், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோன்னு அங்கேயும் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸிபிஷன் சீனையும் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இப்போ ரீசெண்டா எடுத்தாங்க இல்லையா ஒரு நைட் ஷூட், அப்ப ராகினி இந்த காஸ்டியூம்ல தான் இருந்தாங்க. விஜய் வந்து பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டு இப்போ போறதுக்குள்ளேயே அதை வந்து விஜய் பார்த்து அவங்களை கண்டிப்பாங்கன்னு பார்த்தா அஜய் வந்து ஆஃப்டர்நூன்குள்ள இங்க வரணும், நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூல விஜய் வந்து அவங்க, அதாவது நம்ம காவேரி வீட்டுக்கு போக அங்க சாரதாப்பா டைரக்டா கேட்டுட்டாங்க டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் நாளைக்கு விஜய் அண்ட் காவேரியோடைய கான்வர்சேஷன் அந்த அப்பளம் ஸ்டால்ல நடக்க போகுது. இந்த பிடிஎஸ் தான் நமக்கு ஆல்ரெடி ஷேர் ஆகி இருந்துச்சு போல. அப்போ வந்து விஜய் கரெக்டா கேட்கிறாரு, எப்பவுமே காவேரி கேட்கற கொஸ்டினே இப்ப விஜய் கேட்கிறாரு, நானா இல்ல ஃபேமிலியா அப்படின்னு வரும்போது நீ எப்படி உங்க ஃபேமிலின்னு தான் சொல்லுவல்ல அப்படின்ற மாதிரி, இந்த முறையும் அப்படிதானே சொல்லுவேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு காத்திருப்பேன் அப்படின்ற டைலாக் தான் வைக்கிறாங்களே தவிர ஆனா அப்படின்னு காவேரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோட்ல காவேரி என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க, என்ன ஒரு பதில் கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோமோ எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நமக்கு எபிசோட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்பைசியா தான் இருக்க போகுது. அதுக்கான தொடக்கம் இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிஜமாவே ஜென்ரல் ஆடியன்ஸ்ல எதிர்பார்ப்பாங்க, திட்டிக்கிட்டே பார்ப்பாங்க. அதுவும் இந்த வெண்ணிலா கேரக்டர் பிடிக்கலையா பிடிக்கலனாலும் திட்டிக்கிட்டே அதை வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா டிஆர்பியா ஏற்றி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.